கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண ஒரு கேள்வியாக எமக்கு தெரியலாம், இது என்ன ஒரு பெரிய கேள்வியாக. ஆனால் ஈமானின் உண்மையான சுவை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய ஈமானை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். ஆனால் இன்று என்னுடைய ஈமானை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று நான் கவலைப்படுகிறேன். அவன் ஏன் தொழவில்லை, அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் ஏன் இப்படி செய்கிறான், இவனை எப்படி இழிவுபடுத்துவது, இவனை எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இவனுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துவது என்று பிறருடைய ஈமானை நிறுத்து பார்க்கக்கூடிய மூமின்களாக எல்லோரும் இல்லா மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் நபித்தோழர்கள் பிறரை உயர்வாக்குவார்கள், தன்னை எப்போதுமே தாழ்த்தி கொண்டிருப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் உள்ளவர்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறப்பு பெற்ற தோழர் தெரியுமா? இந்த ஷியாக்கள் இன்று இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கரையும் உமரையும் சபிக்கிறார்கள், அவர்களை இழிவாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக சாப வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை யார் சபிக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபமும் நபிமார்களின் சாபமும் மலக்குகளின் சாபமும் நல்லவர்கள் சாபமும் உரித்தாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு தோட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள். அபூபக்கர் அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. உமர் அவர்கள் அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நிலையிலே தன்னுடைய ஆடை இருந்ததோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடை முட்டுக்கு மேல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது, சாதாரணமாக உட்கார்ந்திருந்தார்கள். அபூபக்கர் வந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நிலைமை. உமர் வந்தார்கள், அதே நிலைமை. உஸ்மான் வருகிறார் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை சரி செய்து நேர்த்தியாக உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் வந்தார், அப்படியே இருந்தீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் வந்தார், அப்படியே இருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் வந்த பொழுது மட்டும் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் நீங்கள் இப்படி உங்களுடைய ஆடையை சரி செய்து அமர்ந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. யாரை பார்த்து மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கமடைய கூடாதா? அவருடைய நிலைமையை பார்த்து என்னை நான் சரி செய்யக்கூடாதா? அவர் அவ்வளவு வெட்க குணமுடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் திருமணம் முடித்திருப்பார்கள் அல்லாஹ்விற்காக, இல்மை தேடுவார்கள் அல்லாஹ்விற்காக, உணவை மறப்பார்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்காக கடந்து கொள்வார்கள் போர்க்களங்களில், அல்லாஹ்விற்காக ஷஹீதாவார்கள், அல்லாஹ்விற்காக குடும்பத்தை இழப்பார்கள், அல்லாஹ்விற்காக சொத்தை இழப்பார்கள், அல்லாஹ்விற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் துறந்து நாளை மறுமை மட்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் தன்னுடைய சொத்தை இழந்தார், தன்னுடைய ஊரை இழந்தார். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார். ஒரு அன்சாரை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து ஒரு போர்க்களத்திலே ஒரு நோயின் காரணமாக மரணம் அடைந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது. இவருடைய மரணத்திற்கு ஜனாசாவிற்கு கலந்து கொள்வதற்காக 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளை அந்த சஹாபாக்கள் எப்படி பெற்றார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி, எல்லா செல்வத்தையும் அல்லாஹ்விற்காக கொடுத்தார். இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் காலையிலே ஒரு ஆடை, மாலையிலே ஒரு ஆடை என்று விதவிதமாக ஆடைகளையும் நறுமணங்களையும் பூசிக்கொண்டு மதீனாவின் வீதியில் நடைபயணத்தை மேற்கொண்டிருந்த முஸ்அப் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டார். தந்தை தாய் புறக்கணித்தார்கள், செல்வம் புறக்கணிக்கப்பட்டது. ஒரே ஆடையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். முஸ்அபுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரே பல முறை கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் செல்வத்தோடு வாழ்ந்தவர், வசதிகளோடு வாழ்ந்தவர், ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு ஒரு போர்க்களத்தில் மரணமானார். அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள். அந்த நேரத்திலே
கஃனுடைய துணிக்கு வழி இல்லாமல் காலை மூடினால் தடை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இருக்கின்ற துணியை வைத்து மறைத்து கொண்டு மீது இலைத்தலைகளால் மறைத்து அடக்கம் செய்தார்கள் அந்த தோழரை. ஏன் பிரிந்தார்? இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் தேர்ந்தெடுத்தார்? மூமின்களை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு முதல் நாள் திருமணம் முடித்து போருக்கு அழைக்கப்படுகிறது. ஹய்ய அலல் ஜிஹாத், ஜிஹாதுக்கு வாருங்கள். ஹந்தலா அவர்கள் புறப்படுகிறார்கள். தன்னுடைய மனைவியை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி கவலைப்படவில்லை. ஏன்? அல்லாஹுடைய அழைப்பு. நான் சென்றால் யார் பார்த்துக் கொள்வான்? அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நான் ஒன்றும் என் மனைவிக்கு உணவளிக்கவில்லையே, நான் ஒன்றும் என் மனைவிக்கு தேவைகளை நான் கொடுத்து நிறைவேற்றவில்லையே. கொடுப்பவன் யார்? என்னை ஒரு மூலதனமாக வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று ஜிஹாதை நோக்கி புறப்படுகிறார். மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வானத்திலே மலக்குகள் ஹந்தலாவை வெள்ளி பாத்திரங்களிலே படுக்க வைத்து மேகத்தின் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஹந்தலாவுடைய உடம்பை பார்க்கிறார்கள். அவருடைய உடம்பிலே அவருடைய முடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டு வர சொல்கிறார்கள். ஹந்தலா ஜுனூபுடைய காலத்திலே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஹம்தலா ஹாலித் பின் வலீத், எத்துணை போர்க்களங்கள். ஹாலித் பின் வலீத் அவர்கள் இறுதி நேரத்தில் சொன்னார்கள், லைதனி, நாசம் உண்டாகிவிட்டது, இத்துணை போர்க்களங்களிலும் கலந்து கொண்டேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு அவனுடைய போர்க்களத்தில் மரணமாகக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்கவில்லையே என்று ஹாலித் பின் வலீத் அவர்கள் கவலை கொண்டார்கள். ரோம் உங்களை எதிர்த்து வருகிறது ஹாலிதே, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். பாரிஸ் உங்களை எதிர்த்து வருகிறது, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு இந்த உலகத்திலே வெற்றியை நிரூபித்தவர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இவர் வாழ்க்கை அனைத்தையும் ஷஹீத் ஜிஹாதுடைய போர்க்களங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு வார்த்தைக்காக தூக்கிலிடப்பட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? எதிரிகள் சொன்னார்கள், அதுஹிப்பு அன்ன முஹம்மதன் மகானக், நீ நிற்கின்ற இந்த தூக்கு மேடையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதற்கு நீ விரும்புவாயா? ஆம் என்று சொல், உன்னை விடுதலை செய்கிறேன். இல்லை என்று சொன்னால் உன் கதி முடிந்தது. நீ இந்த இடத்திலே நிற்கிறாய், இந்த இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதற்கு நீ விரும்பு, மனதால் விரும்பு, அது போதும். வாயாளாவது கூறு, அது போதும். ஹுபைப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத பொழுது, இப்படிப்பட்ட இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்பதாக கற்பனை செய்ய வேண்டுமா? முடியாது. அந்த இடத்திலேயே தூக்கிலிடப்பட்டார். தூக்கிடுவதற்கு முன்னால் அனுமதி கேட்டார். 2 ரக்காத்துகளை தொழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே அன்சாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹுபைப் அவர்களுக்கு வஅலைக்குமுஸ் ஸலாம் யா ஹுபைப் என்று பதில் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் ஹுபைபை தூக்கிலிடப் போகிறார்கள்? ஹுபைப் அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார், அல்லாஹ் அந்த சலாமை எனக்கு எடுத்து வைத்தார். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த சிறப்புகள் எல்லாம் யோசித்து பாருங்கள். இன்னும் எத்துணை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, அத்துணை சஹாபாக்களுடைய வரலாறிலும் அல்லாஹ்விற்காக வாழ்ந்த செய்திகள் பதியப்பட்டிருக்கும். வணக்க வழிபாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இறக்கிய கலாமோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள். ஜிஹாதுக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும், குர்ஆனுடைய இல்முக்கென்று ஒரு தனிப்படை இருக்கும், இல்மை சுமப்பதற்கென்று ஒரு தனிப்படை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு, செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு தனிப்படை. இப்படி முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த சமூகமும் பயணித்த ஒரே காலம் இந்த காலம்தான், சஹாபாக்களுடைய காலம். குர்ஆன் வாசிகள் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்திலே ஒரு முறை பள்ளியை கடக்கிறார்கள். அப்போது ஒருவர் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மெய்மறந்து அந்த குர்ஆனை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது காலையிலே அந்த சஹாபியை சந்தித்தார்கள். யா அபா மூசா லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீர் ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல் வளத்தில் ஒரு குரலை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதரை எப்போது கேட்டீர்கள் என் குரலை? நேற்று இரவு பள்ளியை கடந்து சென்றேன், அப்போது நீ குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தார். அப்போது அபு சயீத் அபி மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருந்தால் இன்னும் அழகாக ஓதி இருப்பேனே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், உபை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள். உபை, உனக்கு குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அஸ்ஸம்மானி அல்லாஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே உச்சரித்தானா? நஅம் யா உபை, உங்களுடைய பெயரை அல்லாஹ் உச்சரித்தான். கண்ணியத்துக்குரியவர்களை, இன்னும் எத்துணை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களுடைய பக்கங்களை தவிர அவர்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் இருக்காது. ஒட்டுமொத்த சொத்துகளையும் கொடுத்திருப்பார்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் அழிப்பார்கள் அல்லாஹ்விற்காக. யா அல்லாஹ், நீ சிரிக்க சொல்கிறாயா சிரிக்கிறேன், யா அல்லாஹ் நீ அழச் சொல்கிறாயா அழுகிறேன், யா அல்லாஹ் குடும்பத்தை பிரிய சொல்கிறாயா பிரிகிறேன், யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா செல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டுமா கலந்து கொள்கிறேன், இந்த போர்க்களத்தில் என் உயிரை கொடுக்க வேண்டுமா கொடுத்துக் கொள்கிறேன். ஏன் அனைத்தையும் உனக்கு நான் விலை பேசி விட்டேன் யா அல்லாஹ். எதற்கு பதிலாக சொர்க்கம், அது கிடைத்தால் எனக்கு போதும். இதற்காக வாழ்ந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டுமா, உலகத்திலே உயிரோடு நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா, அபூ தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள். உஹதுடைய போர்க்களத்தின் வீரர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், உஹதுடைய போர்க்களம் அபூ தல்ஹாவின் களம். அது யாரின் களம்? அபூ தல்ஹாவின் களம். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அதிகம் உதவி செய்தவர் யார்? அபூ தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தாங்கிக் கொள்கிறார்கள். அம்புகளால் உடல் கைகள் சல்லடையாக்கப்படுகிறது, தன்னுடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹாவை பாதுகாப்பதற்காக முன்னால் வர பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முன்னால் வர வேண்டாம், என்னுடைய கழுத்து இருக்கிறது இன்னும் பாக்கியாக, அதில் அம்பு வந்தாலும் உங்களை நான் பாதுகாப்பேன். வஜபத் அபி தல்ஹா, அபூ தல்ஹா கட்டாயமாக்கிக் கொண்டார். எதை? அல்லாஹ்வுடைய தூதரே, வஜபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தை அபூ தல்ஹா கட்டாயமாக்கிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் ஃபில் ஜன்னா, உமர் அவர்கள் சொர்க்கவாதி, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் அவர்கள் சொர்க்கவாதி, வ அலியுன் ஃபில் ஜன்னா, அலி அவர்கள் சொர்க்கவாதி, வ தல்ஹது ஃபில் ஜன்னா, தல்ஹா அவர்கள் சொர்க்கவாதி, வல் ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஜுபைர் அவர்கள் சொர்க்கவாதி, வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, வ சஅத் ஃபில் ஜன்னா, சஅத் அவர்கள் சொர்க்கவாதி, வ சஈத் ஃபில் ஜன்னா, சஈத் அவர்கள் சொர்க்கவாதி, வ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா அவர்கள் சொர்க்கவாதி. அஷ்ரத்துல் முபஷ்ஷரா. இந்த 10 தோழர்களுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அலைஹிம் அஜ்மஈன் ரிضவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த 10 தோழர்களுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டு, இவருக்கு சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம், இவருடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன். பிலால் அவர்களே, எனக்கு முன்னால் சொர்க்கத்திலே நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன். என்னுடைய மனைவிமார்களில் ஒருவராகிய நீங்களே உங்களுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன். இப்படி உலகத்திலே வாழும் பொழுது அனைவரையும் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்த ஒரே சமூகம் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹவுலாய் ஹுமுஸ் ஸஹாபா. இவர்கள் தான் நபி தோழர்கள். இவர்களின் கண்ணியத்தை யாரும் அடைய முடியாது, இவர்களின் மதிப்பை யாரும் பெற முடியாது, இவர்களுடைய உயர்வை எந்த ஒரு உலகத்திலே வாழக்கூடிய மனிதராலும் அடைய முடியாது. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தவர்கள் இந்த நபித்தோழர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக இந்த நபித்தோழர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன? இந்த நபித்தோழர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுடைய சமூகத்தில் எம்மையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எம்முடைய பங்களிப்பு இந்த தீனுக்கு எப்படி அமைய வேண்டும்? முதலாவதாக, இந்த நபித்தோழர்கள் எல்லோரையும் ஒரே தரத்திலே நேசித்தல். அவர்களிடத்திலே பல அந்தஸ்துகள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் எமக்கு ஒரே தரம்தான். அபூபக்கர் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், உமர் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், உஸ்மான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், அலி அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நாங்கள் நேசிப்போம், அபூ சுஃபியான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம். இப்படி சஹாபாக்களுடைய பட்டியலில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ இதில் எந்த வேற்றுமையும் காட்டாமல் எல்லா தோழர்களுடைய நேசமும்
எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த வாழ்ந்த இந்த தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம், இதில் யாரையும் எந்த வேற்றுமையும் பார்க்காமல் எல்லோரையும் அரவணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோழர்கள் இவர்கள் என்று பெருமையடைந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது கிடையாது மறுமையின் வாழ்க்கையை தவிர, ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு பிறகு வேறு யார் அந்த சஹாபாக்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியும்? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து தோழர்களை பார்த்தும் பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களில் முதல் கடமை அவர்களை நேசிப்பது. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய அக்கீதாவிலே சஹாபாக்களின் மீது சுன்னாவை பின்பற்றக்கூடிய சமூகம் கொண்ட வேண்டிய நம்பிக்கையை அழகிய வரிகளில் சொல்லுகிறார்கள். காலத் தஹாவியு ரஹிமஹுல்லாஹ் வ நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நேசிப்போம். வலா நுஃப்ரது ஃபி ஹுப்பி அஹதின் மின்ஹும், அவர்களுடைய நேசத்தில் யாருக்கும் நாங்கள் அளவு கடந்து விடமாட்டோம். வலா நதபர்ரஉ மின் அஹதின் மின்ஹும், அவர்களில் யாரையும் நாங்கள் புறக்கணித்து விடவும் மாட்டோம். ஒனுபகைது மைய பகைதுகும் பிகைரில் ஹக்கை யذ்குருஹும், யார் அவர்களை பற்றி நல்லதை தவிர தீமையை கூறிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை வெறுக்கிறார்களோ, அவர்களை நாங்களும் வெறுப்போம். சஹாபாக்களை வெறுப்பவர்களை நாங்களும் வெறுப்போம். வலனذ்குருஹும் இல்லா பிகைர், அவர்களுக்கு நன்மையை தவிர, அவர்களை பற்றிய நல்ல செய்திகளை தவிர வேறு எதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், பேச மாட்டோம். ஹுப்புஹும் தீன் வ ஈமான் வ இஹ்சான், அவர்களை நேசிப்பது ஈமான், அவர்களை நேசிப்பது மார்க்கம், அவர்களை நேசிப்பது இஹ்சான். வபுதுஹும், அவர்களை வெறுப்பது குஃபுர், அவர்களை வெறுப்பது குஃபுர். வ நிஃபாக் வ துக்யான், எல்லை மீறுதல், நயவஞ்சகம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய செயல். தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அகீதாவிலே தெளிவாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இன்று முஸ்லிம் சமூகத்திலே பேசப்படுகிறது. ஷியாக்கள் மத்தியிலே பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாவுகளாலேயே பேசப்படுகிறது. அவர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த முஸ்லிம் சமூகம் பல பிரிவுகளாக தங்களை பிரித்து கொண்டது. ஆம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கிடையே சிறிய சச்சரவுகளும் சிறிய கருத்து வேறுபாடுகளும் இருந்தது. ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு தகுதி நமக்கு கிடையாது மோமின்களே. அது அவர்களுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அந்தஸ்திலே எம்மை வைக்கவில்லை. அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், அவர்களுக்கு கிடைத்த இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளை களம் கண்டார்கள். ஆனால் அவர்களுடைய தரத்தில் எம்மையும் வைத்து அவர்கள் ஏன் இந்த குறையை செய்தார்கள் என்று அவர்கள் மீது குறையை சாற்றுவதற்கு எந்த முஃமினுக்கும் இந்த உலகத்திலே தகுதி கிடையாது. சஹாபாக்கள் உயர்ந்தவர்களா, அவர்கள் சிறந்தவர்களா, அல்லது நாங்கள் சிறந்தவர்களா, சஹாபாக்களுடைய தரத்தில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று கூறுவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தகுதியை கொடுக்கவில்லை. அல்லாஹ் பாவ மன்னிப்பை மன்னித்த சமூகத்துடைய பாவத்தை பற்றி பேசுவதற்கு எமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அவர்களுடைய பெரும் நன்மைகளால் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, இப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தார்கள், இவர் ஏன் இப்படி செய்தார், இவர்கள் ஏன் போர்க்களங்களிலே கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலேயே சண்டையை ஏற்படுத்தினார்கள் என்ற பேச்சுகள் எல்லாம் ஷியாக்களுடைய பேச்சுகள், ஹவாரிஜ்களுடைய பேச்சுகள், முஅத்தஸிலாக்களுடைய பேச்சுகள். இதையெல்லாம் முவஹிதுகளாக வாழக்கூடியவர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் யாரும் சஹாபாக்களுடைய நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று கிடையாது. பேசுவதற்கு தகுதி, அருகதையே கிடையாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ஈமானிலே எங்களுக்கு முன்னால் சென்ற அந்த தோழர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்கள் மீது உள்ள வஞ்சகத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீ கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்களே தவிர அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை சுமந்து கொண்டு இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுக்கிடையே நடந்ததெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அவர்களின் இஜ்திஹாதின் அடிப்படையில். இதில் தவறு இருந்தால் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான், இதில் சரி இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மைகளை பூர்த்தி செய்வான். அது அவர்களுடைய சமூகத்தோடு சார்ந்தது. அதை எமக்கு முன்னால் சென்று அவர்களுடைய ஈமானை பற்றி அலசுவதற்கு எந்த ஒரு முஃமினுடைய நாவிற்கும் தகுதி கிடையாது. யார் சஹாபாக்களை பற்றிய தவறான செய்திகளை மக்களிடத்திலே எடுத்து வைக்கிறாரோ அவர் குஃப்ரை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார், நிஃபாக்குடைய தன்மையை கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எமக்கு முன்னால் சென்றவர்கள் சஹாபாக்களை பற்றி தவறான எண்ணத்தை யார் பரப்புகிறானோ அவன் இஸ்லாமை அழிக்க தயாராகிவிட்டான். ஏன்? அவர்கள் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது, அவர்கள் இல்லாமல் இந்த இஸ்லாமை பிரித்து பார்க்க முடியாது. இன்று நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் இல்லாமல் அந்த இஸ்லாமிய மார்க்கம் எம் இடத்திலே வந்தடைந்திருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அப்படித்தான் எம்மை வந்தடையும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அக்கீதாவை தெளிவான முறையில் நம் உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது முதலாவது அவர்களை நேசிப்பது, இரண்டாவது அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அவர்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவது, அவர்கள் மீது அதிகமான நேசத்தை கொள்ளுவது. மூன்றாவது அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் செல்லுவது. அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் செல்லுவது. ஏன்? இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். வேறு யார் அங்கீகரிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுடைய இல்மிற்கு, இவர்களுடைய அக்கீதாவிற்கு, இவர்களுடைய கொள்கைக்கு, இவர்களுடைய அஹ்லாக்கிற்கு, இவர்களுடைய நோக்கத்திற்கு, இவர்களுடைய நிய்யத்திற்கு, இவர்களுடைய இல்மிற்கு, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் முறைகளுக்கு அனைத்திற்கும் அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு இவர்களின் வழி அல்லாமல் வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம்? மூமின்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்து மூமின்கள் சென்ற வழியில் அல்லாமல் வேறு வழிகளில் செல்கிறார்களோ அவர்கள் சென்ற வழியிலேயே அல்லாஹ் திருப்பி விடுவான். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸஅத் மஸீரா. அவர்களுக்கு நரகத்தை நோக்கி வழியை அல்லாஹ் திருப்பி விடுவான், அது கெட்ட வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முன்னால் சென்ற அறிஞர்கள், இஜ்மாஉ அஹ்லில் இல்ம், இல்மை சுமக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சொல்லுகிறார்கள், மூமின்கள் வழி அல்லாத வேறு வழியில் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இந்த மூமின்களின் வழி யாரின் வழி? சஹாபாக்களின் வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் ஈமான் கொண்டால் நேர்வழியை அடைவார்கள். யாருடைய ஈமானுக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கிறார்? இவர்கள் என்ன ஈமானை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈமானை நீங்களும் கொண்டால் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளில் உள்ளவர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல வழியில் பின்பற்றக்கூடிய சாலிஹீன்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களுக்காக சொர்க்கங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இஃப்திலாஃபன் கஸீரா. எனக்கு பிறகு வாழக்கூடிய சமூகம் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்க்கும். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அந்த நேரத்திலே என்னுடைய சுன்னாவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னாவிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஃபஅது வஅது அலைஹா பின்னவாஜித், உங்களுடைய கடவாய் பற்களால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு நேர்வழி
நேர்வழியில் இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களுடைய அவர்களின் வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரை சொன்ன பொழுது வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். ஆனால் நம்முடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் 72 கூட்டமும் நரகம் செல்லும் இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யார்? மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இந்த நேரத்திலே இந்த நிலைமையிலே நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் எந்த ஒழுக்கத்தில் எந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறோமோ அதில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என் வழியில் நிலைத்திருப்பவர்கள் என்று கூறியிருக்கலாமே? ஏன் மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த வழி என்று சொன்னார்கள்? மூமின்களே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிதான் சஹாபாக்களின் வழி. யாரின் வழிதான்? அல்லாஹுடைய தூதரின் வழிதான் சஹாபாக்களின் வழி. அல்லாஹுடைய தூதருடைய மார்க்க புரிதல் தான் சஹாபாக்களுடைய மார்க்க புரிதல். ஆனால் இதில் எந்த வேற்றுமையும் படுவதற்கு மூமின்களுக்கு அதிகாரம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸுகளை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். என்றால் சஹாபாக்களை ஒரு தனியாக பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆனை பின்பற்றுவோம், சுன்னாவை பின்பற்றுவோம், இதுதான் எங்களுடைய அக்கைதா, இதுதான் எங்களுடைய கொள்கை. சஹாபாக்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களும் நானும் இருக்கக்கூடிய கொள்கை என்று கூறுவதற்குரிய விளக்கம் என்ன என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் புரிவதற்கு அந்த சஹாபாக்களுடைய இல்மையும் சஹாபாக்களுடைய புரிதலையும் கொண்டு இந்த மார்க்கத்தை விளங்குவது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். குர்ஆன் யாருடைய காலத்தில் இறக்கப்பட்டது? சஹாபாக்களுடைய காலத்தில் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் யாருடைய காலத்தில் சொல்லப்பட்டது? சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டது. இதை நேரடியாக படித்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சஹாபாக்கள். அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பட்டறையில் நேரடியாக வளர்க்கப்பட்ட மாணவர்கள், இல்மை சுமந்தவர்கள், இல்மிற்காகவே அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள். இந்த சஹாபாக்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? குர்ஆன் சுன்னாவிற்கு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லது அப்துல் பாசித் ஒரு விளக்கம் சொல்கிறார். இதில் யாருடைய விளக்கம் உயர்ந்ததாக இருக்கும்? இந்த கம்பேரிஷனே முதல்ல தவறு. அபூபக்கர் அவர்களோடு எம்மை கொண்டு வருவதே, அந்த கம்பேரிஷனை கொண்டு வருவதே தவறு. அல்லது எம்மிலே ஒருவருடைய விளக்கம், யாருடைய விளக்கம் உயர்வாக இருக்கும்? 1000 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், அபூபக்கருடைய விளக்கம் தான் உயர்ந்ததாக இருக்கும். ஏன்? குர்ஆனை நேரடியாக பார்த்தவர், ஹதீஸை நேரடியாக பார்த்தவர், நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலிருந்து கல்வியை பெற்றவர், கல்வியில் உயர்ந்தவர். அந்த கல்விக்காக அல்லாஹ் சான்று கொடுத்திருக்கிறான், அந்த கல்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சான்று கொடுத்திருக்கிறார்கள். இவர்களின் கல்வி உயர்வா, இவர்களின் புரிதல் உயர்வா, அல்லது இந்த காலத்திலே தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று கூறி இவர்களின் வழிகளை பின்பற்ற வேண்டாம், என் புரிதல் என் கருத்து என்று வருபவரின் உயர்வு, பதவி, கல்வி பெரிதா? முஃமின்களே, சிந்திக்க வேண்டாமா? சஹாபாக்கள் எப்படி மாற்றி பேசுவார்கள்? சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவிற்கு தவறான விளக்கங்களை கொடுப்பார்கள்? அவர்களுக்கிடையே புரிதலில் வேண்டுமானால் வேற்றுமை இருக்கலாம். ஒரு சஹாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம், இன்னொரு சஹாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு புரிதலும் எதனால்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். இஹ்திலாஃபுகள், கருத்து வேற்றுமைகள் உலகத்திலே எல்லோரிடத்திலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இடத்திலே கருத்து வேற்றுமை இருந்தது, அதை தீர்த்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்றதற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவின் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அவரவர்கள் சில புரிதல்களை கொண்டார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த சூரா இறக்கப்பட்டதை பற்றி உமர் அவர்கள் விளக்கம் கேட்டார்கள். மஷூரா நடக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில். அப்போது எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், இந்த சூரா மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது, மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, இந்த சூரா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை பற்றி சொல்லுகிறது. எப்படி இதை புரிந்தார் இப்னு அப்பாஸ்? எப்படி இதை புரிந்தார்கள் அந்த தோழர்கள்? இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த புரிதல். அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானோ அதை, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அதை அவர்களுக்கு கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய மூமின்களை, இந்த புரிதலோடு மார்க்கத்தை புரிந்தால்தான் சரியான அக்கீதாவை அறிய முடியும், சரியான கொள்கையை அறிய முடியும். அது உண்மைதானே? இயற்கையான வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கலாம். நேரடியாக மாணவர் ஒருவர் இருக்கிறார்,
அவருக்கு பிறகு 1000 வருடம் சென்று ஒரு மாணவர் இருக்கிறார். அவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா? நேரடியான மாணவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா? அதுவும் அல்லாஹுவால் சொர்க்கவாதிகள் என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களுடைய கொள்கையில் தடுமாற்றம் இருக்குமா? புரிதலில் தடுமாற்றம் இருக்குமா? அவருடைய குர்ஆன் சுன்னாவிலே தடுமாற்றம் இருக்குமா? இதுவெல்லாம் என்ன பேச்சு மூமின்களே? இதுவெல்லாம் என்ன புரிதல் மூமின்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தெளிவுபடுத்துவானாக கொள்கையில். குர்ஆன் வ சுன்னா பிஃஹ்மி ஸஹாபா, இதுதான் நம்முடைய அகீதா, இதுதான் நம்முடைய கொள்கை. குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது, சுன்னாவும் அதைத்தான் சொல்லுகிறது. குர்ஆன் சுன்னாவிற்கு அபூபக்கர் இந்த விளக்கத்தை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அபூபக்கர் சரியாகத்தான் சொல்லி இருப்பார். குர்ஆன் சுன்னா ஒன்றுக்கு உமர் அவர்கள் விளக்கத்தை சொன்னார். எவ்வளவு பெரிய விளக்கமாக இருக்கும் அது. குர்ஆன் சுன்னாவிற்கு அலி அவர்கள் விளக்கத்தை சொன்னார்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு இப்னு மஸ்ஊத் ஒரு விளக்கத்தை சொன்னார். குர்ஆன் சுன்னாவுக்கு இப்னு அப்பாஸ் ஒரு விளக்கத்தை சொன்னார். யார் இவர்கள் எல்லாம்? யார்? சஹாபாக்கள். இவ்வளவு சிறப்புகளை நாம் முன்னால் கூறிய அத்துணை சிறப்புகளுக்கும் உரித்தானவர். அல்லாஹ்வுடைய தூதர் என் வழியில் என் சஹாபாக்களின் வழியில் நிலைத்திருப்பவர்கள் என்று கூறிய சொர்க்கத்தின் சான்று கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் என் அறிவு, என் புரிதல், என் கொள்கை, இது என் கருத்து என்று இன்றைய காலத்தில் முன்வைக்கக்கூடிய எல்லோரும் இவர்களின் வழிகளை விட்டு மாறி இருப்பவர்கள் தான். அல்லாஹ் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. சொந்த அறிவை மார்க்கத்தில் புகுத்துபவர்களை விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சான்று கொடுத்தவர்களின் அறிவை மார்க்கத்தின் புரிதலாக எடுத்துக்கொண்டு எம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அந்த புரிதல் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற புரிதலாக இருக்கலாம். அவர்களின் வழிகளை பின்பற்றுபவர்கள் இந்த கொள்கையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் அந்த ஒரு கூட்டத்திலே தங்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளலாம். இந்த வழி அல்லாமல் புதிய வழியில் நான் செல்கிறேன் என்று யார் எம்மை அழைத்து சென்றாலும் அந்த வழி நரகத்துடைய வழியாக அல்லாமல் வேறு எந்த வழியாகவும் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. மூமின்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால், யாசிர், சுமையா, ஃபாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, இன்னும் பல சஹாபாக்களுடைய பெயர்கள் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். இவர்களோடு நான் வாழ வேண்டும். என்ன செய்வது? மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர முடியுமா? வர முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களோடு வாழலாம். உமர் அவர்களோடு வாழலாம், பிலால் அவர்களோடு வாழலாம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழலாம். ஏன், இன்னும் உங்களுக்கு விருப்பமான எத்துணை தோழர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பார்கள். இவர்களோடு வாழலாம். என்ன, எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை ஒரு தோழர் வந்து கேட்டார்கள், மத்தா கியாமுஸ் ஸாஅ, மறுமை எப்போது வரும் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், ஐன ஸாயிலு அனிஸ் ஸாஅ, மறுமை எப்போது வரும் என்று கேட்ட நபர் எங்கே? அப்போது அந்த தோழர் சொன்னார், அன யா ரசூலல்லாஹ், நான் தான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், வமா அதத்த லஹா, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? மறுமை எப்போது வரும் என்பது கேட்பதை விடு, அதற்காக என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், மா அதத்து லஹா மின் கஸீரி அமலின் லா ஸலாத்தின் வலா ஸியாமின். அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகமான தொழுகைகளோ அதிகமான நோன்போ என்னிடத்திலே இல்லை. இல்லா அன்னி யுஹிப்புல்லாஹ வ ரசூல, ஒன்றை செய்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா ரஅய்துல் முஸ்லிமூன ஃபரிஹு பஅதல் இஸ்லாமி பிஷைஇன் மா ஃபரிஹு பிஹி. இந்த ஹதீஸ் எமக்கும் சொல்லப்பட்டது. அப்படித்தானே? ஹதீஸ் எமக்கும் சொல்லப்பட்டது. எம் உள்ளத்தில் ஏதாவது சந்தோஷம் வந்ததா? ஆனால் சஹாபை சொல்லுகிறார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைந்த நாள் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகம் சந்தோஷம் அடைந்த நாள் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள். ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? முஹம்மது ரசூலை நேசித்தார்கள். உலகத்திலும் அவர்களோடு தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். மறுமையிலும் அவர்களோடு தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே,
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அந்த தோழரை பார்த்து, ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன். அவர் சொன்னார், இன்னி உரீது முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களின் தோழனாக மாற வேண்டும். இரண்டாவது கேட்டார்கள், வேறு ஏதாவது கேள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் தோழனாக மாற வேண்டும். வேறு ஏதாவது கேள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் தோழனாக மாற வேண்டும் சொர்க்கத்திலே. எனக்கு நீ அதிகமாக உதவி செய், சுஜூத் அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையின் மூலமாக. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஊழலை வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை, உலகத்திலே பார்க்கிறேன், மறுமையில் உங்களை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கூற முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் பின்பற்றுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோழருடைய கேள்விக்கு அர்ஷின் அதிபதி பதில் கூறினான். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, முஹம்மது ரசூலை நேசித்தால் மறுமையில் அந்த முஹம்மது ரசூலோடு இருப்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கரை நேசித்தால் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அபூபக்கர் அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள். உமரை நேசித்தால் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தால் அலி அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். ஃபாத்திமா, ஹதீஜா, சுமையா, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாயாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அஹ்லுல் பைத், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்கள், இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தை அடையலாம். இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை அடையலாம். அபூபக்கரை ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக தயாராகிறார். உமரை ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக தயாராகிறார். மூமின்களுடைய நேசம் பெற்றவர் நிச்சயமாக சொர்க்கம்தான் செல்வார், அவர்களோடு தான் வாழ்வார். இந்த சஹாபாக்களை நேசியுங்கள் மூமின்களை. இந்த சஹாபாக்களின் பெயர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுட்டுங்கள். எத்துணை சஹாபாக்கள் பிலால் அவர்களுடைய பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுட்டியிருக்கிறார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிலால் அவர்களுடைய பெயரை சூட்டுவார்கள். பிலாலை நேசித்தார்கள் அவர்கள். சஹாபாக்கள் எல்லோரும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். கண்ணியத்துக்குரியவர்கள், இவர்களின் பெயர்களை நினைவு கூறுங்கள். இவர்களின் வரலாறுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வரலாறுகளை படியுங்கள். உங்களுடைய வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்து இவர்களை போன்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உனக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுக்கு பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, யாசிர், பிலால், அம்மார் என்று அவர்களுடைய முன்மாதிரிகளை சஹாபாக்களை கொண்டு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அலெக்சாண்டரையும் இன்னும் உலகத்திலே வாழ்ந்த சில உலகத்திலே சாதனைகளை ஏதோ படைத்தவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வழியை விட்டு திருப்பி விடாதீர்கள். மூமின்கள் சஹாபாக்களை நேசிப்பார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பார்கள். அவர்களின் வழியை பின்பற்றுவார்கள். அவர்களுடைய வரலாறுகளை ஆய்ந்து அதன்படியே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இந்த உலகத்திலே அவர்கள் நடைபயணத்தை மேற்கொள்வார்கள். சஹாபாக்களை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு காலம் சஹாபாக்களுடைய தரத்தை நம்மால் அடைய முடியாது. ஆனால் அவர்களின் வழியில் சென்றால் அவர்கள் எங்கே சென்றடைகிறார்களோ அந்த நோக்கத்தை நாமும் அவர்களுக்கு பின்னால் இருந்து அடைய முடியும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அகீதாவில் தூய்மையானவர்கள். சஹாபாக்கள் இல்மில் தேர்ச்சி பெற்றவர்கள். சஹாபாக்கள் அஹ்லாக் குண அடிப்படையில் சிறந்தவர்கள். சஹாபாக்கள் முஆமலா பிறரோடு நடந்து கொள்வதில் உயர்ந்தவர்கள். மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். ஆசிரியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் இன்னொரு சஹாபியை மதிப்பார்கள் இல்மின் காரணமாக. எத்துணை சஹாபாக்கள், ஒரு சஹாபி அவருடைய பெயர் எனக்கு நினைவு வரவில்லை, இன்னொரு சஹாபி அவருடைய பாதத்திற்கு கீழ் வைத்து அவரை ஏற்றி விடுகிறார் குதிரையிலே. அப்போது கேட்டார்கள், ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து இல்மை கற்ற ஆலிம் அவர். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியத்தை கொடுத்த பொழுது நான் ஏன் இந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று தங்களுக்குள்ளேயே பணிவையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி பிறரை உயர்த்தி தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் நடைபயணத்தை மேற்கொண்டவர்கள். எதை இழந்தாலும் ஈமானை ஒரு காலம் அவர்களுடைய எந்த ஒரு உலக இழப்பும் அதை அசைக்க முடியாது. அவ்வளவு உறுதியானவர்கள். உலகமே எதிர்த்து வந்தாலும் குர்ஆன் சுன்னாவிற்காக
தனியாக இருந்து அந்த உலகத்தை எதிர்ப்பார்கள். கோழைகளாக இந்த உலகத்திலே சுன்னாவையும் குர்ஆனையும் தூக்கி எறிந்து உலக கலாச்சாரத்திற்கு பின்னால் செல்பவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள். ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் பலஸ்தீனத்தை நோக்கி பயணம் செய்கிறார் தன்னுடைய தோழரோடு. அப்போது அவர்களுக்கிடையே உரையாடல் நடக்கிறது. உமர் அவர்கள் சொன்னார்கள், 2700 கிலோமீட்டர் தூரம் பயணமாக இருக்க வேண்டியிருக்கிறார். எம்மிடத்திலே ஒரே வாகனம்தான், 1 கிலோமீட்டர் நான் அதிலே வருகிறேன், நீ அதிலே வா, நான் கீழே இறங்கி வருகிறேன், நான் மேலே வருகிறேன், நீ கீழே வா, அதற்கு பிறகு நீ மேலே வா, நான் கீழே வருகிறேன் என்று இருவரும் மாறி மாறி தன்னுடைய வாகன பயணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லை வருகிறது. பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக உமர் அவர்கள் செல்லக்கூடிய நேரம் வருகிறது. பலஸ்தீன் வாசிகள் எல்லோரும், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லோரும் உமரை எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்திலே மேலே வர வேண்டிய உமருடைய தவணை அல்ல, கீழே வர வேண்டிய தவணை வருகிறது. உமர் அவர்கள் தன்னுடைய வேலையாளை மேலே அமர்த்தியவர்களாகவே அவருடைய தவணை முடியாத காரணத்தால் அழைத்து கொண்டு வருகிறார்கள் பலஸ்தீனுடைய எல்லைக்கு. அப்போது ஒரு நபித்தோழர் உமர் அவர்களிடத்திலே அணுகி சென்றார்கள். யா உமர், இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் கண்ணியத்தையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் பதவிகளையும் விரும்பக்கூடியவர்கள். ஹலீஃபா நீங்கள் கீழே வரும்பொழுது அவர் மேலே வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மேலே வாருங்கள். இப்படி கிழிந்த ஆடையை போட்டிருக்கிறீர்கள் உமரே, உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது ரசூலுடைய தோழரிடத்திலே அந்த தோழர் அறிவுரை செய்ததற்கு பிறகு உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்ட ஒரே தோழராக நீ இருக்கும் காரணத்தால் உன்னை விடுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர வேறு எதை கொண்டும் நான் கண்ணியத்தை தேட மாட்டேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு கண்ணியம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னா தான் எனக்கு கண்ணியம். இந்த ஆடையில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை, இந்த வாகனத்தில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை. யார் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை கொண்டு தனக்கு கண்ணியத்தை தேடுகிறாரோ அது இழிவை தவிர வேறு எதையும் பெற்றுத்தராது என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். மூமின்களை, இதுதான் சஹாபாக்களுடைய பாதை, இதுதான் அவர்களுடைய நோக்கம். எதையும் இழப்பார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும் என்றால், எதையும் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்வு பெறும் என்றால், தான் அழிவதால், தான் இந்த உலகத்திலிருந்து மறைவதால் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சம் ஏற்படும் என்றால் தன் உயிரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு துணிந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். இவர்களை போன்று வாழ வேண்டும் மூமின்களை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் அந்த வழிகளை எமக்கு லேசாக்குவான். இந்த வரலாறுகளை படிப்பதற்கு தயாராகுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது போன்று இதே இடத்திலேயே வரக்கூடிய மாதங்களில் இந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, இந்த 10 நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்களுடைய ஒவ்வொரு வரலாற்றையும் வரிசையாக பார்ப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சபைகளில் கலந்து கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக இல்மோடு எம்மை தொடர்பு படுத்தினால்தான் ஈமான் எமக்கு நிலையாக இருக்கும். இல்ம் இல்லாமல் ஏதோ சில உரைகளை கேட்பதால் மட்டும் நம்முடைய ஈமான் நிலையாக இருக்காது. கல்வி சபையோடு எம்மை நாம் தொடர்பு படுத்திக் கொள்வோம், கல்வியோடு இணைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்வியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான், நம்முடைய வாழ்வை அல்லாஹ் உயர்த்துவான். அந்த நபித்தோழர்களுடைய வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக.